வணக்கம் நண்பர்களே, என்னோட பேர் சதீஷ்குமார். நான் வந்து sathishmhr.comல பேசுறேன். உங்களுக்கு வந்து இன்னைக்கு இதே மாதிரி அழகான பியூட்டிஃபுல்லான ஃப்ரீ கான்டாக்ட் ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு சொல்லி தர போறேன். இது வந்து நான் வந்து டிவி தீம்ல இருந்து பெய்டு வெர்ஷன்ல இருந்து பண்ண கான்டாக்ட் ஃபார்ம். ஆனா இதே மாதிரி அழகான கான்டாக்ட் ஃபார்ம்ஸை நீங்க வந்து உங்களுடைய வெப்சைட்ல ஃப்ரீயா எப்படி செஞ்சிருது அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு சொல்லி தர போறேன். நான் எடுத்துக்கிற அந்த பிளக்கின் பேர் வந்து ஹாப்பி ஃபார்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்ப உங்களோட வெப்சைட்டோட டேஷ்போர்ட் போய்க்குங்க. அங்க போயிட்டு உங்களுடைய வெப்சைட்டோட டேஷ்போர்ட்ல ஆட் பிளகின் கிளிக் பண்ணுங்க. ஆட் பிளகின் கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து ஹாப்பி ஃபார்ம்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. இப்ப இதுல வந்து கீழே வந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு கை இருக்க மாதிரியான சிம்பிள் வரும். இதுல வந்து நீங்க வந்து இன்ஸ்டால் கிளிக் பண்ணுங்க. மொத்தம் வந்து இப்போ 1000 ஆக்டிவ் இன்ஸ்டால் தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பிளகின். மற்ற எந்த பிளகின் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். உங்களுக்கு இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து அந்த பிளகினை வந்து ஆக்டிவேட் பண்ணுங்க. இப்போ அந்த பிளகின் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க வந்து அதுல போயிட்டு அதோட இந்த ஹாப்பி ஃபார்ம்ஸ்ல நீங்க ஆட் நியூ கொடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா இந்த இது வரும். இந்த பிளகினோட இன்னொரு என்னன்னா, நீங்க வந்து இங்க என்னென்ன எடிட் பண்றீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து லைவா உங்களால இங்க வந்து பார்க்க முடியும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து இதே ஃபார்ம்ஸ் இது எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நேம் வேணுங்களா? ஸோ இதுல ஷார்ட் டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன கிரியேட் பண்ணணும்? ஃபோன் நம்பர். ஓகேவா? ஸோ ஃபோன் நம்பருக்கு என்ன பண்ணணும்? இங்க ஃபோன் இருக்குங்களா? இது கிளிக் பண்ணுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் ஃபோன் நம்பர் வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இமெயில், அதுக்கு அடுத்து வெப்சைட். ஸோ பாத்தீங்கன்னா இங்க இமெயில் இருக்குங்களா? இது கிளிக் பண்ணுங்க. அது அங்க போயிருக்கும் ஏற்கனவே. அதே மாதிரி வெப்சைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ். ஓகேவா? இது வந்து லாங் டெக்ஸ்ட். ஸோ இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா லாங் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா அது அப்கிரேட் ஆயிருக்கும். ஸோ இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க இருக்க நேம்ஸை வந்து நீங்க வந்து இங்க எடிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க இது என்னது? நேம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ஃபோன் நம்பர். இங்க வந்து நீங்க வந்து மெசேஜ் டைப் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ இது பாத்தீங்கன்னா டைரக்டா பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஃபுல் லென்த்ல இருக்கு. இந்த நேமா இருக்கட்டும், ஃபோன் நம்பரா இருக்கட்டும், இமெயிலா இருக்கட்டும். ஆனா நமக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஹாஃப் இருக்கணும், இங்க ஹாஃப் இருக்கணும். ஸோ அப்போ அது எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த ஷார்ட் லிங்க்ஸ்ல அட்வான்ஸ் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வித் காமிக்கும். ஓகேங்களா? நமக்கு என்ன தேவை? ஹாஃப் வித். ஸோ இதுல வந்து ஹாஃப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ஹாஃபா கன்வெர்ட் ஆயிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபோன் நம்பர்ஸ்லயும் ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் அதெல்லாம் கிளிக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இன் டிஸ்பிளேஸ் பிளேஸ் ஹோல்டர். இதே மாதிரி நம்ம வந்து மற்ற எல்லா இதுக்குமே ஃபோன் நம்பர், இமெயில் எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து பிளேஸ் இது வந்து செக் டைட்டில் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எல்லாமே வந்து டிஸ்பிளேஸ் பிளேஸ் ஹோல்டர் கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ இங்க வந்து இப்போ இந்த சப்மிட் ஃபார்ம் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து இங்க வந்து என்னவா மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிறது வந்து இங்க இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருங்க. இங்க பாத்தீங்கன்னா யுவர் மெசேஜ் ஹஸ் பீன் சக்சஸ்ஃபுல்லி சென்ட். வி அப்ரிசியேட் யூ கான்டாக்டிங் அஸ் அண்ட் வி வில் பி டச்சிங் சூன். டச் சூன். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு இதுல என்ன மாதிரி வேணுமோ அது மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். இங்க என்ன டைப் பண்றீங்களோ அது உங்களுக்கு வந்து இது சப்மிட் ஃபார்ம் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இது வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு எந்த மெயில் ஐடிக்கு வந்து இந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வரணுமோ அந்த மெயில் ஐடியை கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்னோட மெயில் ஐடி வந்து sathishmhr@gmail.com. ஸோ அதுல வந்து நான் இங்க போட்டுக்கிறேன். ஸோ உங்களோட என்னவா இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகணுமோ அந்த டைட்டில வந்து இங்க கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தென் கன்ஃபர்மேஷன் மெயில். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து உங்களுடைய கஸ்டமருக்கு, அதாவது வி ரிசீவ் யுவர் மெசேஜ் அப்படின்ட்டு, அதே மாதிரி யுவர் மெசேஜ் இந்த இது வந்து நீங்க என்ன கொடுக்குறீங்களோ இது வந்து பாடியில போயிடும். இது வந்து இமெயில் சப்ஜெக்டா போயிடும். யுவர் மெசேஜ் ஹஸ் பீன் சக்சஸ்ஃபுல்லி சென்ட். இது வந்து நீங்க வந்து உங்களோட கஸ்டமருக்கு அனுப்புறது. ஓகேங்களா?
இது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இது வந்து ரீடைரக்ட் லிங்க். அதாவது உங்களுடைய இந்த சப்மிட் ஃபார்முக்கு அப்புறம் நீங்க வந்து உங்களுடைய கஸ்டமரை எந்த பேஜ் கொண்டு போகணுமோ அந்த பேஜோட லிங்க்குக்கு நீங்க வந்து இங்க வந்து பேஸ்ட் பண்ணீங்கன்னா போதும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து என்னோட இதுக்கு வந்து ஹோம் பேஜ் கொண்டு போகணும் அப்படின்னா நான் டைரக்டா இங்க வந்து sathishmhr.com மட்டும் கொடுத்துட்டுனா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பேஜுக்கு இந்த சப்மிட் ஃபார்ம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு போயிடும். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து சப்மிட் ஃபார்ம். இந்த சப்மிட் ஃபார்முக்கு பதிலா நீங்க உங்களுக்கு என்ன வேணும் கொடுக்கணுமோ அதை இங்க வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த இதுல தான் வந்து நீங்க வந்து உங்களுடைய ஃபார்மை வந்து நீங்க வந்து டிசைன் பண்ண போறீங்க. ஓகேங்களா? அது மீன்ஸ் டைரக்ஷன் இப்போ லெஃப்ட் டு ரைட்டா, ரைட் டு லெஃப்டா பாத்தீங்கன்னா இங்க இந்த மாதிரி இருந்துச்சுங்களா? ஸோ நம்ம கண்ட்ரில வந்து நம்ம லெஃப்ட் டு ரைட் தான். அதே மாதிரி ரெக்கார்ட் டெக்ஸ்ட் இதுக்கு வேலை எல்லாம் தேவையில்லை, இது இப்படியே இருக்கட்டும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சப்மிட் ஃபார்ம்னு இருக்குங்களா, இதை வந்து நீங்க டிசேபிள் பண்ணிக்கலாம். அதாவது இவங்க கொடுக்குற டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த சப்மிட் ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபாண்டோட இது வந்து நார்மலா இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து கலர், இந்த கலர் எதுக்கு அப்படின்னா உங்களுடைய இந்த லெட்டர்ஸ் இருக்குங்களா அதோட கலர். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து எந்த கலர் வேணுமோ அந்த கலர்ஸை நீங்க வந்து இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ வந்து ஆர்டினரியா ஒயிட் கலரே வச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு எது வேணுமோ அது பண்ணிங்களா. சக்சஸ்னா சப்மிட் ஃபார்ம் சக்சஸ் ஆச்சுன்னா அது வந்து உங்களுக்கு காமிக்கும். எரர்னா இப்போ இந்த உள்ள வந்து நம்ம ஏதாவது டைப் பண்றதுல எரர் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எரர் கலர் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம் டைட்டில். உங்களுக்கு வந்து ஃபார்ம் டைட்டில் வேணும் அப்படின்னா நீங்க வச்சுக்கலாம், வேணாம்னா ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா இது சென்டர் அல்லது ரைட் சைடு அல்லது ஃபாண்டோட சைஸ் என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்க வந்து இங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பார்டர்ஸ் அண்ட் ஸ்பேஸ். ஓகேங்களா? பார்டர் வந்து உங்களுக்கு வேணுமா இல்ல வேணாமா அப்படிங்கிறது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்டர் வந்து பாட்டம் மட்டும் வேணும்னா நீங்க இதுல வந்து பாட்டம் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்கொயரா வேணுமா அல்லது ரவுண்டா வேணுமா அல்லது பில் இது மாதிரி வேணுமா அப்படிங்கறத நீங்க இதுல செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ரவுண்டா வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பேடிங் வந்து உங்களுக்கு வந்து கம்மியா வேணுமா அதிகமா வேணுமா? ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இன்னர் பேடிங் வந்து கம்மி பண்ணிக்கலாமா இல்ல டிஃபால்ட்டா அது வைடா வச்சுக்கணுமாங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கங்க. நான் டிஃபால்ட்டே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்டரோட கலர் என்ன வேணுங்கிறத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்த கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர் என்னன்னா கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் இது மாதிரி கலர் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டோட கலர்ஸ் அது எல்லாமே நீங்க வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும், ஃபாண்ட் சைஸ் என்ன, அது எல்லாமே நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்களே பார்த்துக்குங்க. இது வந்து அதிகம் சொல்றது இல்லை. அதுக்கப்புறம் சப்மிட் ஃபார்மோட இது இப்போ வந்து சப்மிட் ஃபார்ம் வந்து அந்த இதில் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரைட் சைடு இருந்துச்சு. ஸோ நம்ம இங்கே ரைட் சைடு செலக்ட் பண்ணிட்டேன். இதோட கலர் என்ன வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா இந்த கலர் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அந்த கலரோட இந்த நம்பரை கொண்டு வந்து இங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த இது வந்துடும். மோஸ்ட்லி இந்த கலர் தான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து இங்க வந்து வெறும் சப்மிட் மட்டும்தான் இருக்கு. பட் ஓகே, இது அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா சேவ் ஃபார்ம் கொடுத்துட்றோம். ஃபார்ம் சேவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த பிளகின் ஹாப்பி ஃபார்மோட இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்டைட்டில் ஃபார்ம், ஏன்னா நம்ம வந்து இந்த இதுக்கு வந்து நம்ம பேர் கொடுக்கல அதனால அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இங்க காப்பி டு கிளிப் போர்டு கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இப்போ இந்த எந்த பேஜ்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த கான்டாக்ட் ஃபார்ம் வேணுமோ வந்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து இந்த கோடை கொண்டு வந்து அங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அந்த ஃபார்ம் வந்து கிரியேட் ஆயிடும். இதுதான் நம்மளோட கான்டாக்ட் ஃபார்ம். இந்த இடத்துல வந்து நம்ம இந்த கான்டாக்ட் ஃபார்முக்கு பதிலாக என்ன பண்ண போறோம்னா இந்த கான்டாக்ட் ஃபார்மை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்சர்ட் நியூ மாடியல், அதுல வந்து நம்ம வந்து கோடு இது பண்றோம். இப்போ உங்களுடைய வெப்சைட்ல இது மாதிரி இல்லை அப்படின்னா கூட நீங்க என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல நீங்க இங்க காப்பி பண்ற இந்த கோட் இருக்குல்ல இதை வந்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய வெப்சைட்ல வந்து அந்த ஃபார்ம் வந்து கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ இதை சேவ் பண்ணிக்கங்க. சேவ் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுங்க. அப்டேட் பண்ணிட்டு நீங்க வந்து இது வியூ பேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபார்ம் வந்து கிரியேட் ஆயிடும். பாத்தீங்களா? ஸோ
இது வந்து ரொம்ப சிம்பிளான ஃபார்ம் கிரியேஷன். இது அதாவது உங்களுக்கு வந்து இது நீங்க இதுக்காக நீங்க எந்த விதமான அமௌண்ட்டும் நீங்க பே பண்ண போறதில்ல. அது மட்டும் இல்லாம இன்னும் சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களால இதுல கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தர போறேன். இப்போ இந்த இதை எடிட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து வெறும் இது மாதிரி ஃபோன் நம்பர், நேம், இமெயில் இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்னும் உங்களுக்கு இப்படியே போயிட்டு இருந்தா ரொம்ப டைம் ஆகும். அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த எல்லா ஆப்ஷன்ஸும் நான் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கேன். என்னென்ன இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுக்குறேன். இது மல்டிபிள் சாய்ஸ்னா நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கு உங்களால 2 அல்லது ஒரு ஆன்சர் அல்லது 2, 3 அது மாதிரி எவ்வளவு ஆன்சர்ஸ் வேணாலும் நீங்க கொடுக்கலாம். அப்படி கொடுக்க முடிஞ்சுன்னா அதுக்கு மல்டிபிள் சாய்ஸிங்க. இங்க வந்து சிங்கிள் சாய்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாத்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் அதுல பாத்தீங்கன்னா இங்க நான் வந்து உங்களுக்கு வந்து கேள்வி கேட்டிருக்கேன், வாட் இஸ் யுவர் ஃபேவரட் அனிமல். இதுல வந்து உங்களுக்கு கேட் மட்டும் அப்படின்னா கேட் மட்டும் கொடுத்துக்கலாம். இல்ல எனக்கு கேட்டும் பிடிக்கும் டாகும் பிடிக்கும் அப்படின்னா ரெண்டுமே செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கவுன்னா 3மே கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்க வந்து உங்களுடைய கான்டாக்ட் ஃபார்ம்ல நீங்க எந்த கொஸ்டின் வேணாலும் கேட்டு அதுக்கு உங்களுடைய கஸ்டமர்கிட்ட இருந்து ஆன்சர் வாங்கிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மல்டிபிள் சாய்ஸ் யூஸ் பண்றோம். இதுல வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து டைட்டில்ஸ் அப்படிங்கறத இந்த கொஸ்டின் என்ன கொஸ்டின்ங்கிறத இங்க டைட்டில் கொடுத்துக்கணும். அதே மாதிரி டைட்டில் எபோவா பிலோவா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தா இது வந்து ரெக்கார்டா இல்லையா அப்படிங்கிறது இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கொஸ்டின் ஆன்சர் பண்ணலைன்னா கூட உங்களால சப்மிட் ஃபார்ம் கிளிக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து திஸ் இஸ் ரெக்கார்ட்னு கொடுத்துக்கிறோம். இங்க வந்து இந்த லேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா கேட்டு, டாகு அப்படிங்கறத நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆட் ஆப்ஷன்ஸ் கொடுத்து நீங்க இன்னும் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணணும்னாலும் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து மல்டிபிள் சாய்ஸ். இப்போ இதே வந்து சிங்கிள் சாய்ஸ் அப்படின்னா அதே கொஸ்டினா நான் வந்து கேட்டிருக்கேன். சிங்கிள் சாய்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது ஃபார்ம் இதாகும். அதே கொஸ்டின் டைட்டில்ல வந்து ஃபேவரட் நேம் என்னன்னு போட்டோம். அதுக்கப்புறம் இந்த லேபிள் வந்து ஓபன் பண்ணி இதுல கேட்டு, டாக் கொடுத்துட்டோம். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒண்ணுதான் உங்களால செலக்ட் பண்ண முடியும். இங்க பாருங்க, ரெண்டு இதுவும் செலக்ட் ஆகாது. ஓகேங்களா? அதுதான் டிஃபரன்ஸ் இதுல சிங்கிள் சாய்ஸ்ல. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ்ல போயிட்டு உங்களுடைய வித் எவ்வளவோ அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வெர்டிக்கலா வேணுமா ஹரிசாண்டலா வேணுமா செலக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி இந்த ஆப்ஷன்ஸும் இதுல இருக்கு. ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து ஹரிசாண்டலா இருக்கு, ரொம்ப இடம் கம்மியா இருக்கு அப்படின்னா இப்படி கூட செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே தான் ஏஜ், ஃபுட்டு. இதுல வந்து இப்போ இன்னொரு இது என்ன அப்படின்னா இது நீங்க ஒரு ரோக்கு வந்து அதாவது ஒரு காலமுக்கு வந்து நீங்க ஒரு ஆன்சர் கிளிக் பண்ணலாம். இப்போ இது கேட்டா அல்லது டாக் இது மட்டும்தான். இதே மாதிரி இங்கேயும் அது மாதிரி தான். ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஆன்சர் கொண்டு வரணும் அப்படின்னா உங்க கிளைண்ட் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நீங்க டேபிள் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களோட டேட்டு, டைமு, அதாவது உங்களோட ப்ராஜெக்ட் இந்த டேட்டுக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டேட்டு, டைமு செலக்ட் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் வேணும்னா அட்ரஸ் செலக்ட் பண்ணி அவங்க வந்து அட்ரஸ் சொல்ல சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி சொல்றேன். அட்ரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் வந்து அட்ரஸ் கொடுத்துட்டீங்களா, இங்க வந்து மோடு வந்து ஃபுல் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து அட்ரஸ் வந்து அவங்க டைப் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதே அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்கேல் வந்து எதுக்கு அப்படின்னா இப்போ வந்து ஹவு மச் மார்க் யூ வில் கிவ் ஃபார் திஸ் பிளக்இன் அப்படின்னு கொஸ்டின் கேட்டு இப்போ இதுல வந்து நம்ம இந்த ஸ்லைடிங் பண்ற மாதிரி இப்போ எனக்கு 50 மார்க்னா இது வந்து ஸ்லைட் பண்ணி இங்க 50ல வச்சுட்டீங்க அப்படின்னா 50 மார்க் வந்து அது பதிவாயிரும். 100னா 100 வந்துடும். அது மாதிரி. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரேட்டிங். இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க ரேட்டிங் கொடுக்கணும்னா 4 பாயிண்டா 5 பாயிண்டா அப்படிங்கறத நீங்க வந்து உங்களுடைய ரேட்டிங்ஸ் இந்த இதுல வந்து கொடுத்துக்கலாம். அதே கான்டாக்ட் ஃபார்ம்லயும் நீங்க கொடுத்துக்கலாம். அது உங்களோட சர்வீஸ் வந்து எவ்வளவு நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கறத வந்து நீங்க வந்து இந்த ரேட்டிங்ஸ் மூலமா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான், மோஸ்ட்லி எல்லாம் கவர் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து இது முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்து நீங்க வந்து அந்த ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறம் சேவ் ஃபார்ம் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த இதை எடுத்து உங்களுடைய இந்த கான்டாக்ட் ஃபார்ம் இதுல வந்து காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். உங்களுக்கு என்னுடைய யூடியூப் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னுடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்க, என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம்.